அரிஞ்சு வச்சுக்கிட்டு சுரக்காய் அரிஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கர் விசில் போட்டு மூடி ஒரு விசில் விட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. வெங்காயம் வந்தோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதை நல்லா வளர்த்துட்டு இதில் மிளகாத்தூள் கறி மசாலா பொடி கொஞ்சம் மஞ்சள் இது வளர்ந்ததும் தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை வச்சு வெளியே ஊற்றி நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதும் இது கூடவே இந்த சொரக்காய் எடுத்து போட்டுக்கணும். சொரக்காய் நல்லா கொதிக்கிச்சு. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.